வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே ஒன்று கிரைம் த்ரில்லர் படங்கள் இல்லைனா த்ரில்லர் படங்களுக்கு பேர் போனவங்கன்னே சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு நான் 5 மலையாள த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன புழு அப்படிங்கிற த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் வேற மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிசினஸையும் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பையன்கிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு. வெளியெல்லாம் விளையாடக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்பையும் மீறி வேற கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள். பர்சனல் லைஃப்ல அவருக்குன்னு சில ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. அதாவது நைட் டைம்ல ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம அவரால் தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஹீரோவுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையும் இருக்கு. ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்க்ல கெமிக்கலை கலந்து நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றாங்க. யார் இதை பண்றாங்க, எதுக்காக இதை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, முக்கியமா நம்ம ஹீரோவான மம்முட்டியுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். சுவாசிக்க முடியாம மூச்சு திணறக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும், கண்ணாலேயே பையனை மிரட்டக்கூடிய சீனா இருக்கட்டும், இல்ல தன்னை கொல்ல வரக்கூடிய அந்த நபரை ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஃபுல்லாவே கிரைம் த்ரில்லர் மோட்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா முக்கியமா ஜாதி வெறுப்பு பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க. இதுல தங்கச்சியா வரக்கூடிய பார்வதியோடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஹீரோவுடைய பையனா வரக்கூடிய அந்த பையனுடைய கேரக்டரும் ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கான். ஸ்லோவா போகக்கூடிய த்ரில்லர் படம் அப்படின்னாலும் இது ஓரளவுக்கு த்ரில்லர் பட ரசிகர்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன அந்தாக்சரி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்தாக்சரி அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல பாட்டுக்கு போட்டி விளையாடுவோம் இல்லையா, ஒரு பாட்டு முடிகிற எழுத்துல இன்னொருத்தங்க பாட்டு பாடணும். இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை பொழுதுபோக்கா பண்ணிட்டு இருக்கவர் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ. அந்த ஸ்டேஷனுக்கு யாரு வந்தாலும் அவங்கள பாட்டு பாட சொல்லி பாடாப்படுத்தக்கூடியவர். அதனாலேயே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றது வழக்கம். ஒரு நாள் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போன்ல பேசக்கூடிய நபரும் நம்ம ஹீரோ மாதிரியே அந்தாக்சரி பாடுறாரு. யார் நீன்னு கேட்டதுக்கு உன் பொண்ணை கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்த நாள் அவருடைய பொண்ணு, அதாவது ஹீரோவுடைய பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியிட அந்த மர்மமான நபர் அந்த பொண்ணை பயங்கரமா தாக்கிடுறான். அந்த செகண்ட்ல இருந்து மொத்த குடும்பமும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. யார் அந்த கில்லர், எதுக்காக ஹீரோவுடைய குழந்தைய கொலை செய்ய பார்க்கறான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, மொத்த குடும்பத்தையும் அந்த கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பெருசா மாஸ் ஹீரோயிசம்லாம் இல்லாம ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருந்தாரு. சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் பயங்கர விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க. எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பரான படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஈசோ அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ATM செக்யூரிட்டியை சுத்தி நடக்கக்கூடிய கதை தான் இந்த படத்துடைய கதை. இந்த ATM செக்யூரிட்டி ஒரு முக்கியமான ஒரு கேஸ்ல சாட்சியா இருக்காரு. அடுத்த நாள் சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போகணும். அதனால இவர் யாருக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாரோ அவங்க என்ன பண்றாங்க, இவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த ATM செக்யூரிட்டி நைட் டியூட்டியும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான நபரான ஈசோ அப்படிங்கிற ஒரு நபரை நம்ம இந்த செக்யூரிட்டி மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரே நாள் நைட்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச ஹீரோவுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ATM செக்யூரிட்டியோட ஆக்டிங்கா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 2 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல த்ரில்லிங் எலமெண்ட்டை தாண்டிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள்ல குற்றம் செய்யறவங்களை தாண்டி அதை பார்த்து கண்டும் காணாம இருக்கிறவங்களும் குற்றவாளி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்.
ஸோ தமிழில் ரிலீஸ் ஆன தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படம் மாதிரியே தான் இருக்கும். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டில் பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் நடக்கும். ஒரு கொள்ளை கும்பல் உள்ள புகுந்து அவரை போட்டு தள்ளிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் பெருசாக பேசப்பட இந்த கேஸை சால்வ் பண்ணணும், கில்லரை சீக்கிரம் பிடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனிப்படை குழுவை உருவாக்குறாங்க. 4 பேர் கொண்ட அந்த ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஸோ இந்த குழுவை சேர்ந்தவங்க எப்படி அந்த கில்லரை பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் எவ்வளவு பெரிய புத்திசாலி கில்லராக இருந்தாலும் தடயத்தை விட்டுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறத கான்செப்டை வச்சு கிடைக்கிற சின்ன தடயத்தை வச்சு இந்த கேஸை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அலையக்கூடிய போலீஸ்காரங்களுடைய கதையை மையமாக வச்சு கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஃபோனில் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய சீனாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வாட்டர் பாட்டிலுக்கான பில்லை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும், பெரிய போலீஸ்காரங்கன்னு குற்றவாளி முன்னாடி கெத்தா சொன்னாலும் உயர் அதிகாரிகள் கிட்ட திட்டு வாங்கக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும் ரொம்ப யதார்த்தமாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 2 பேர் ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் பையனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவோ ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர், பையன் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு பொண்ணு வராங்க. அவங்க நம்ம ஹீரோவுடைய செகண்ட் ஒய்ஃப். அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய குழந்தையும் ஹீரோவுடைய குழந்தையும் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த அதே நாள் மாமனாருடைய துப்பாக்கியும் காணாமல் போயிருக்கும். அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க வேண்டியதாக இருந்த துப்பாக்கி திடீர்னு காணாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய பையனுடைய மிஸ்ஸிங் கேஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் காட்டுக்குள்ள ஒரு எலும்பு கூட வேற கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கோ அவருடைய மாமனாருடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் அந்த வீட்டை சுற்றி நடக்கும். ஸோ இந்த மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். இப்போ நான் சொன்ன இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிளைமேக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ எடிட்டிங்கும் சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்லோ பர்ன் படமாக இருந்தாலும் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டுடைய லிங்கை நான் கமெண்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.